அந்த எஸ்ஆர் ஃபார்ம் கொடுத்து எல்லாமே ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. சரிம்மா, எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க? தலைவர் வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தலைவர் வந்தா நல்லா இருக்கும். ஒன்னா இருக்கும். விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் தான். நாங்க நம்புறது எல்லாமே விஜய் தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எங்க வீட்டுல விஜயகாந்த்ல இருந்தவங்க அவங்களே இப்ப உறுப்பினர் கார்டு போட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருப்பாங்க. என் விஜயகாந்த் வளர்த்து விட்ட தம்பிடா அவருக்கு தான்டா செய்யணும்னு அப்பா சொல்லியிருக்கு. கண்டிப்பா செய்யும். துணிஞ்சு நில்லு. நல்ல மனசு உள்ளவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஓட்டு கேட்க வரீங்கன்னா நல்லபடியா செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னு கேட்டா எனக்கு வேணா தெரிஞ்ச காலத்துல இருந்து இங்க ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு காலமும் இல்ல. என் வீடு இன்னும் இடிச்சு உந்துருமுல இருக்க மாட்டேங்கல. எவன் என்ன செய்யலாம் எங்களுக்கு? இவரும் வந்து புதுசா நிக்கட்டுமே, இவரு ஒரு முறைக்கு இப்போ வந்து பாக்கட்டுமே, அது அப்புறம் பாத்துக்குமே. வந்துட்டான்னு வச்சுக்க ஒரு பயம் அசைய முடியாதுங்க. டிஎம்கே காரனுக்கு வேலையே இல்லாத ஆக்கிடலாம். அப்படிதான் கண்டிப்பா விஜய் வருவாரு. என் மனசுக்கு வருவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்துக்காரன்னு இல்ல, செந்தூர பாட்டியில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. சின்ன வயசுல தேவா தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது நான், விஜய் படம். அதுல இருந்து நம்ம தம்பி மாரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. நான் போடுவேன். நீங்க மனசு கஷ்டப்படாம எல்லாத்தையும் ஓட்டு கேளுங்க. ஆனா நீங்களாம் எப்போ வருவீங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் உறுப்பினர் கார்டு போட்டுருக்காங்க. இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். இந்த ஓட்டுக்கு என்னமே எழுதி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தானுவல அதான் ஒரு பயிலும் வந்து பார்க்கல. இங்க இருந்து எங்களை தூக்கிட்டு சோழமொழி வர சொன்னானுவேன். என்ன முடிஞ்சாதானே போக முடியும். ஆடு இருக்கு, மாடு இருக்கு, வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இங்க இருக்குங்கிறாங்க. 3 நாளைக்கு வேலை பண்ணா 3 மணிக்கு விடுறாங்க. வந்து ஆடு பார்க்கறதா நாங்கள் சோழமொழி போய் குடிக்கிறதா. எப்போதும் வீடு வந்து தேடி வந்து எழுதி தரேன்னு சொன்னாங்கன்னு நாங்க வங்கி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம். வந்து பார்க்குறோம் சரியா போச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் பழையாரத்துலேருந்து வராங்களே அவங்க வந்து எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். வந்து அப்புறம் ஆனந்தி வந்து வீடு தேடி வந்து ஆடு மாடு வச்சுருக்காங்க, வர முடியலன்னு அந்த பொண்ணு வந்து எழுதிட்டு. அந்த மாதிரி டிஎம்கேலேருந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் நாங்கள் தான் ஓடணும் தேடிக்கிட்டு. யாரும் இங்கே வர போட்டு கண்டிப்பா இந்த வாட்டி விஜய் தான் ஓட்டு. அப்புறம் என்ன சொல்றீங்க? இந்த டிஎம்கே ஆட்சி எப்படிமா இருந்தது 5 வருஷம்? அமோகமா இருந்துச்சு. ஓஹோன்னு இருக்கு. இப்படிதான் கையை காட்டிக்கிட்டு போகணும். அவங்க இப்படி கட்டுவாங்க, நாங்க இப்படியே தான் போகணும். வேற வழி. ஐயா போடுங்க ஐயா போடுங்கன்னாலும் எங்க போடுறாங்க? 3 நாள் வேலை காட்சி. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாங்களா? ஒருத்தம் இல்லையா? எவன் வந்து பார்த்தான்? 3 நாள் வந்து விட்ட எட்டி பார்த்தானுவான். இந்த செஞ்சு தரான்னானுவான். இந்த இப்ப புதுசா வந்த பிரசிடண்ட் அவனும் வந்து பார்த்துட்டு இந்த வருது உங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னாலும் தட்டி விட்டு சீட்டு போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஒன்னு சீட்டு வேணாம், செவுரு எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்குது, எப்போ உழுவுன்னு தெரியல, எங்க இடிச்சு போட்டு கட்டி கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு வந்து நீ வந்து பாரு அந்த பட்டாவை வந்து பத்திரமா பண்ணி கொடுங்க. அங்க போய் கேட்டா 50,000 கேட்குறாங்க. நாங்க என்ன பண்றது? நம்ம சம்பாரத்தனைக்கு திங்கதான் சரியா இருக்கு, பிள்ளைங்கள படிக்க வைக்கதான் நேரம் சரியா இருக்கு. நாங்க எங்க இருந்து போய் நாங்க அதை பட்டா பண்றது? யாரை தெரியும் நமக்கு? நம்மளை தேடி வந்து யாரும் செஞ்சு கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. வர்றாங்க அந்த ஓட்டு கேட்குற நேரத்துக்கு. அவன் 500 ரூபா கொடுத்தாங்கன்னா இங்கே 100 ரூபா வரும். அந்த 100 ரூபாயும் என் பையன் வேணான்னுட்டாமா, வேணான்னுட்டான். நீ சும்மா போய் ஓட்டு போட்டுவான், காசுன்னு வாங்காத. காசு வாங்கிட்டேன்னா அவனுக்கு நீ அடிமை அப்படின்னா. வாங்கலையா? நான் ஒரு பைசா வாங்கல. போனேன் இங்கேருந்து. நான் போய் சொல்லிடுறேன், விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டு நம்ம வீட்டில் வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால இவங்களெல்லாம் யாரையும் எதுவும் நான் கேட்கவும் மாட்டேன். விஜயகாந்தும் போயிட்டாரு. இந்த இப்போ எத்தனை நாள் வருது மெட்ராஸ் போகணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே போய் பார்த்துட்டு விஜயை பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வேற என்ன சொல்றீங்க? என் மனசுல உள்ளதான் நான் சொல்றேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்களும் ஒரு முறை வந்து பார்க்கட்டும், இருக்கட்டும், செய்யட்டும். வந்த தனப்பா தெரியும். ஒவ்வொருத்தரையும் புதுசா கொண்டு வந்தாதானே அதுல என்ன பலன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். வந்தவனே குந்திருந்தவனே குந்திருந்தா என்னைக்கு கூவுறது? கூவவே கூவாது. ஒட்டக்கொல்லி கூவி என்னைக்கு பொழுது விழிஞ்சிருக்கு. அப்பா எனக்கு என் மனசுல நிறைய இருக்கு. பொழுது போனா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நானு. ஆமா, மனசுல உள்ளதை சொல்றேன். கண்டிப்பா விஜய் வருவாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வரணும். 10 முறை இல்ல, அவர் உயிர் உள்ள வரைக்கும் அவர் ஆண்டாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என் உடம்பெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு உண்மைக்கா என் மன்னர் பூரியமா இதுக்காண்டி நான் சொல்லல, என் மனசுல உள்ளதான் நான் சொல்லிட்டேன்.